வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நேத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஒரு வீக்கான பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்கு. கரண்ட்டா பார்க்கும்போது நிஃப்டி ஒரு 18 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஆனா, இன்னைக்கு டே ஓப்பனிங் ரொம்ப மோசமா இருந்தது. ஸோ ஓப்பனிங்லேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் பார்க்கும்போது மார்க்கெட் ரொம்பவே கரடியின் பிடியில தான் வந்து இருந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட நிஃப்டி 50 ஒரு 330 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருந்தது. பேங்க் நிஃப்டி ஒரு 900 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தெல்லாம் குடுத்திருந்தது. ஆனா 10 மணிக்கு மேல ஷார்ப் ரெக்கவர் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ கடந்த ஒரு 3 மணி நேரத்துல 300 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் நிஃப்டி 50 வந்து காமிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் டெலிவர் பண்ணியிருக்கு. இது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ரொம்ப வீக்கா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ரீசன் ஓவர் நைட்ல வந்த ஒரு செய்தி தான். ஸோ யுஏஇல பார்த்தீங்கன்னா, அபுதாபியில ஒரு தாக்குதல நடத்தியிருக்காங்க. எங்க? அதுவும் நியூக்ளியர் பிளான்ட் மேல ஒரு தாக்குதல நடத்தியிருக்காங்க. ஸோ இது பெரிய சேதத்தை ஏற்படுத்தல. ஏன்னா, ஸோ ஒரு ட்ரோன் தாக்குதல் எங்க நடந்திருக்குன்னா, பவர் ஜெனரேட்டர் மேல தான் நடந்திருக்கு. ஸோ ஃபெசிலிட்டி மேல டைரக்ட்டா அடிக்கல. மேபி அடிச்சிருந்தா அது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழிவ கூட ஏற்படுத்தியிருக்கலாம். பட் கரெக்ட்டா பவர் ஜெனரேட்டர் மேல தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாள் அமைதியா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. என்ன விஷயம்னு தெரியல. ஸோ நியூஸ் மீடியாஸ் காட்டக்கூடிய விஷயங்கள தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இது நமக்கு தெரியாம கண்மறைவா இன்னும் எத்தன விஷயங்கள் என்னென்ன நடக்குமோ, யார் பண்றாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே புதிரான ஒரு விஷயங்கள் தான். பட் ஒரு பதற்றம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எச்சரிக்கைய வந்து குடுத்துருக்காங்க ஈரான் மேல. ஸோ என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வருதாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அகைன் பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா மாறிட்டு இருக்கு. க்ரூட் இன்னைக்கு டெய்லியும் ஒரு 2% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பட் இருந்தும் மார்க்கெட் ஒரு ரெக்கவர குடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது ஈரான் கிட்ட இருந்து ஒரு செய்தி. ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கடல் வழியில கேபிள்ல போகும். ஸோ ஒவ்வொரு நாட்டையும் அத கனெக்ட் பண்ணும் விதத்தில, அவங்க வழியில அவங்க கடல் வழியில போகக்கூடிய கேபிள்ஸ் போட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சார்ஜஸ் வந்து விதிக்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத பற்றியும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இன்னும் எதுக்கு இவங்க சார்ஜ் போட போறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ இதன மேபி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இது நடந்ததுன்னா, இந்த கேபிள்ஸையும் வந்து அடிச்சு உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதன் மூலியமா மேபி இன்டர்நெட் அவுட்டேஜ் கூட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இத்தனை ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா, இத சுத்தி போயிட்டு இருக்கு. பட் இந்த அளவுக்கு நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா எதுவும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது இன்னைக்கிட்டே பங்குகள் பற்றின அப்டேட்குள்ள போவோம். பல பங்குகள் இன்னைக்கு நல்ல சரிவ குடுத்திருந்தது. அதுல பவர் கிரிட்டும் ஒண்ணு. நம்ம இந்த பவர் கிரிட்டோட ரிசல்ட்ட நேத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தாங்க. அதோட ரீசன் எல்லாம் நேத்தே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த பவர் கிரிட் இன்னைக்கு டேல ஒரு 4% வரைக்கான ஒரு சரிவ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ பிரஷர் பார்த்தீங்கன்னா பில்டப் ஆயிருக்கு. ஸோ இன்னும் பிரஷர் ஏறி இன்னும் சரிவ வந்து குடுத்தா மட்டும் தான் நமக்கு ஒரு சான்ஸ் வரும். ஸோ அதர்வைஸ் இந்த இடத்துல எந்த ஒரு சான்ஸும் இப்போதைக்கு இல்ல அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்னன்னா, பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்க ஓவர்டேக் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்டேக் பண்ணி இந்தியாவோட 2வது வேல்யூபிள் கம்பெனியா வந்து மாறியிருக்கு. மிகப்பெரிய ஒரு விஷயம். ரீசென்ட்டா HDFC பேங்க்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆனா அதே சமயத்துல இந்த ஏர்டெல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த தான் குடுத்துட்டு இருக்கு. ஸோ நெறைய ப்ரமோட்டர் செல்லிங் நடந்தது. பங்கு சரிவடைஞ்சது. பட் அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கவர் ஏற்பட்டிருக்கு. பட் HDFC பேங்க் ஒரு சரிவ தான் வந்து குடுத்துட்டு இருக்கு. ஸோ இத பயன்படுத்தி ஏர்டெல் 2வது வேல்யூபிள் நிறுவனமா வந்து மாறியிருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது நிலையானது இல்ல. ஸோ கொஞ்ச நாள் மாற்றங்கள்ங்கிறது மாறி, மாறி இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அன்அப்போஸ்ட்ல ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்பர் 1 பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ரிலையன்ஸ் என்னைக்கு பொத்துன்னு கீழ விழுகுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஸோ இன்னைக்கு டேல HDFC ஏஎம்சி பார்த்தீங்கன்னா, சரிவ சந்திச்சிருக்கு. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா, அந்த இடத்துல சில சைபர் செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த பங்கு ஒரு 2.5% வரைக்கான ஒரு சரிவ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது HDFC ஏஎம்சி கிட்ட இருந்து வந்த செய்தியா இருக்கு. அடுத்தது இன்னொரு பங்கு மிகப்பெரும் சரிவ வந்து குடுத்திருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுதான் ஐசிஐசிஐ பேங்க் இல்ல, ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இந்த பங்கு இன்னைக்கு டேல நல்ல சரிவு கிட்டத்தட்ட 8% வரைக்கும் சரிஞ்சிருந்தது. பட் கரண்ட்டா ரெக்கவரி ஏற்பட்டிருக்கு. மார்க்கெட் ஏறும்போது கூட சேர்ந்து இதுவும் வந்து ஏறியிருக்கு. ஸோ இப்போ வெறும் 3.5% வரைக்கான இறக்கத்த தான் குடுத்திருக்கு. ஸோ என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, புரூடென்ஷியல் வந்து நேத்தே ஒரு அப்டேட் குடுத்திருந்தாங்க. ஸோ பாரதி ஏர்டெல் லைஃப் இன்சூரன்ஸ வந்து 75% ஸ்டேக்க வாங்க போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால
ப்ருடென்ஷியல் பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐல இருந்து அவங்களுடைய ஸ்டேக்க கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஒரு 10% வரைக்கான ஸ்டேக்க விக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. இதனால ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல சரிவ சந்திச்சிருக்கு. ஸோ பார்ப்போம். ஆல்ரெடி இவங்க கிட்ட 21% ஸ்டேக் இருக்கு இந்த ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல்ல. ஸோ அத வந்து கட் பண்றதுக்கான ஒரு திட்டத்த ப்ருடென்ஷியல் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திய கேட்டதும் இந்த பங்கு இன்னைக்கு டேல டைவ் அடிச்சிருக்கு. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு சரிவுக்கு காரணமான ஒரு விஷயமாவும் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ என்னைக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். ஏர்டெல் கிட்ட கிட்டத்தட்ட 300 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர். அதன் மூலியமா ஈஸியா இன்சூரன்ஸை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் ப்ருடென்ஷியல் வந்து போயிருக்கிறதாவும் பார்க்கப்படுது. ஸோ ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 80 மில்லியன் கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால் அடுத்த கட்டத்தில் போய் ஸோ பணத்தை போட்டு ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ப்ருடென்ஷியல் கையில் வச்சுருப்பாங்க போல். ஸோ இப்போதைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பர் என்டர்பிரைசஸ் இன்னைக்கு டேயில் கடும் சரிவை சந்திச்சிருக்கு. 13% வரைக்கான இறக்கத்தை ஆம்பர் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ரிசல்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கு சிறப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்கை இன்னைக்கு டேயில் போட்டு 15% வரைக்கும் வந்து அடித்து இறக்கியிருக்காங்க. பட் இது கொஞ்சம் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக கூட வந்து இருக்கலாம். ஸோ இந்த வேல்யூவேஷன் ரொம்பவே வந்து அதிகம் தான். ஏசியோட அந்த டிமாண்ட்லாலையும் பெரிய அளவுக்கு மார்ஜின் இல்லை அப்படின்ட்டு வந்து ஆம்பர் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த பங்கு சரிவதற்கான ஒரு முக்கிய காரணங்களாக இருக்குது. லாஸ்ட்டு ஒரு ஹை பார்க்கும்போது 8,800 கிட்ட இருந்திருக்கு. இப்போது 7,200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட் விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் பார்க்கும்போது இந்த நம்ம சோழர் காலத்து இந்த செப்பேடுகள் எல்லாம் அங்கேருந்து இங்கே கொண்டு வர போகிறதாவும் தகவல் எல்லாம் வந்திருந்தது. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மார்க்கெட்டுக்கு தேவையான விஷயம் என்னன்னா, ஸோ இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ஏஎஸ்எம்எல்க்கு இடையிலான ஒரு எம்ஓயு பார்த்தீங்கன்னா சைன் பண்ணப்பட்டிருக்கு. 2 நாட்டு பிரதமர், நெதர்லாந்து பிரதமர் அண்டு நம் நாட்டு பிரதமருக்கு மத்தியில இந்த எம்ஓயு பார்த்தீங்கன்னா சைன் பண்ணப்பட்டிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இதனால ஏஎஸ்எம்எல் பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸோட ஃபேபுக்கு அவங்களுடைய இந்த இந்த மிஷின்ஸ், இந்த சிப் மேனுஃபேக்சர் பிரிண்ட் பண்ணக்கூடிய மிஷின்ஸை வந்து சப்ளை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் இது ரொம்ப வந்து ஹை அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு பழைய மிஷின் தான். ஒரு 28 நானோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை யூஸ் பண்ணி சிப்பை பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மிஷினை தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த சிப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹை அண்ட் ப்ராசஸருக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது. மேபி ஆட்டோ செக்டார் இல்லை மற்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு அந்த சிப்பை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ முதல் கட்டமாக இது நடந்திருக்கு. மேபி ஃப்யூச்சரில் இன்னும் வந்து டீப்பராக போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் இந்த ஏஎஸ்எம்எல் எவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், எவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா அமெரிக்கா கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ அந்த பகுதியில் பார்க்கும்போது சைனாக்கெல்லாம் எந்த ஒரு எக்ஸ்போர்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவங்க ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் சைனாக்காரன் ஒன்றும் சும்மா இல்லை. சிப்பை வாங்க தெரிஞ்சவனுக்கு இந்த மிஷினை வாங்க முடியாதுன்னு ஆல்ரெடி இவன்லாம் வாங்கிட்டான். ஸோ வாங்கி அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கும் பண்ணிகிட்டு இருக்கான். விரைவில் ஏஎஸ்எம்எல் மிஷினாட்டம் அவனும் ஒரு மிஷினை வந்து லான்ச் பண்ண போகிறான். ஸோ அப்போது இப்போ இருக்கக்கூடிய இப்போவும் சிபியு தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் இது இன்னும் பெரிய அளவுக்கு வந்து தயாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நம்பிக்கை சைனா மார்க்கெட் மேலே இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. பட் அதேமாதிரி இதை பற்றி இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. அதை நம்ம ரீட்டைல் ஆப்ஷன் குளோபலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம மாருதி சுசுகி கிட்டேருந்து வந்து அப்டேட்டை பார்ப்போம். ஸோ மாருதி சுசுகி பார்த்திங்கன்னா அவங்களுடைய கார்கோடா பிளான்ட், ஹரியானாவில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு நாளுக்கு நாள் டிமாண்ட் அதிகமாகிட்டு போகுது. எக்ஸ்போர்ட் தொடர்ந்து கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதை ஈடுகட்டும் வகையில் இன்னும் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. பார்ப்போம். இன்னும் ஃபர்தராக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் பண்ணுவாங்க. அது போக இந்த ரயில் மூலிமா கொண்டு போய் இந்த கார்களை வந்து சப்ளை பண்ணுறதுக்கான விஷயத்தையும் பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி நிறுவனம் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய ஒரு நியூஸ். இதனால் ஃப்ரைட் காஸ்ட் பெரிய அளவுக்கு வந்து குறைக்கப்படும். அதே மாதிரி இந்தியன் ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பெரிய வருமானம் கிடைக்கும். மற்ற நிறுவனங்களும் இதை அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் பெரிய அளவுக்கு. அடுத்தது ஜைடஸ் லைஃப் கிட்டேருந்து, ஜைடஸ் வெல்னஸ் கிட்டேருந்து அப்டேட்டு. ஸோ உங்கள் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு 5.8% டிக்ளைன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 162 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 63% உயர்ந்திருக்கு. ஸோ ஜைடஸ் வெல்னஸ் நம்ம பெரிய அளவுக்கு வந்து பார்க்கக்கூடிய நிறுவனம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில்
ஜைடஸ் லைஃப் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற நிறுவனம். ஸோ ஜைடஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ரிசல்ட் வரட்டும். போன காலாண்டே கொஞ்சம் வீக்கான பர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த காலாண்டு இன்னும் வந்து வீக்கான பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணுவாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ரிசல்ட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.